நீங்க மொபைல் போன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் தான் மொபைல் போனோட பேட்டரி வந்து வெடிச்சிருச்சு, திடீர்னு மொபைல் போன் வந்து தீப்பிடிச்சிருச்சு, இந்த பிராண்டோட மொபைல் போன்னா வெடிக்கும், இந்த பிராண்டோட மொபைல் போன்னா பேட்டரி வெடிக்கும், இந்த பிராண்டோட மொபைல்னா அயன் பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டோட மொபைல் போன் திடீர்னு வெடிச்சிருச்சு இல்ல தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து உடனே ஒரு பெரிய அறிக்கை விடுவாங்க. அதுல என்னன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடிய ரீசன் என்ன, இது யூசரோட ஃபால்ட்னால தான் இந்த மொபைல் போன் வந்து வெடிச்சது, எங்களோட ஃபால்ட் வந்து அப்படி பெருசா எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விடுவாங்க. சோ யூசரோட ஃபால்ட்னால மொபைல் போன் வந்து வெடிக்குமா தீப்பிடிக்குமா அப்படிங்கிற क्वेश्चन நிறைய பேருக்கு இருக்கும். யூசரோட ஃபால்ட்னாலயும் மொபைல் போன் வெடிக்கிறதுக்கும் தீப்பிடிக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு. சோ என்ன மாதிரியான ஃபால்ட்னால ஒரு மொபைல் போன் வெடிக்கும் தீப்பிடிக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் வரும். அப்போ பிராண்டோட மிஸ்டேக்னால மொபைல் ஃபோன் வந்து வெடிக்கவே வெடிக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பிராண்டோட மிஸ்டேக்னாலையும் மொபைல் ஃபோன் வெடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அவங்க கரெக்டாக அதை மேனுஃபேக்சர் பண்ணலை, அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராண்டோட மிஸ்டேக்னாலையும் மொபைல் ஃபோன் வந்து வெடிக்கும். அவங்க பல டெஸ்ட்டை தாண்டி தான் அந்த மொபைல் ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் பிராண்டோட மிஸ்டேக்னாலையும் வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மொபைல் ஃபோன் வெடிச்சது அப்படின்னா அது யூசரோட மிஸ்டேக் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான ரீசன்காக வெடிக்கும் அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுடைய மொபைல் போனை நம்மளோட மிஸ்டேக்னால வெடிக்காம சேஃபா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. முதல்ல நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி பேட்டரி ப்ராப்ளம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பேட்டரியை வாங்கி போடுவோம். ஏன்னா ஒரிஜினல் பேட்டரி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தேர்ட் பார்ட்டி பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம தேர்ட் பார்ட்டி பேட்டரியை வந்து யூஸ் பண்றதுனால அந்த பேட்டரி வந்து கரெக்டா மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்களா, அந்த மொபைலுக்கு வந்து அது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது. அந்த பேட்டரியோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா அது ஓவர் ஹீட் ஆகி இல்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த பேட்டரி வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு. இதனாலையும் உங்க மொபைல் போன் வந்து வெடிக்கலாம். அடுத்ததா நிறைய பேர் ஒரு மொபைல் போன் வாங்கினோடனே அதோட ஒரிஜினல் சார்ஜர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எங்கேயோ மிஸ் பண்ணிடுவாங்க இல்ல டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம திடீர்னு கடையில போய் ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜர் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிராண்டடா இல்லாம டூப்ளிகேட் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மொபைல் போன் வந்து வெடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அடுத்ததா மொபைல் போன் அப்படினாலே அதுல ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிறது பெரும்பாலான மொபைல்ஸ்ல இருக்கதா செய்யுது. நீங்க ஹெவியா கேம் விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மொபைல் போன் வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூ நல்லா தெரியும். இல்ல ஹெவியா யூஸ் பண்றீங்க, இல்ல வெயில்ல நின்னு யூஸ் பண்றீங்க, இல்ல சார்ஜ் போட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஹீட் அதிகமா இருக்கிற டைம்ல திருப்பியும் அதை வந்து சார்ஜ் பண்றது இல்ல ஓவர் ஹீட்டை வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணாம தொடர்ந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து ஒரு லெவலை தாண்டி போகும்போது உங்களுடைய மொபைல் போன் தீப்பிடிக்கிறதுக்கோ இல்ல வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் அதிகம் இருக்குது. அதனால ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்றது கொஞ்சம் சேஃபா இருக்கும். அடுத்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மொபைல் போனை ஓவர் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நைட்ல போட்டு அப்புறம் காலையில வரைக்கும் அதை விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஓவர் சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் போன் சம்டைம்ஸ் அது ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரும்பாலும் ஓவர் சார்ஜிங்கான ப்ரொடக்ஷன் வந்து இப்ப லேட்டஸ்டான மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே கொடுத்துறாங்க. ஒருவேளை அந்த டெக்னாலஜி உங்க மொபைல் போன்ல இல்ல, ஒருவேளை அந்த டெக்னாலஜி சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன் ஓவர் சார்ஜ் பண்றதுனாலயும் அதிக ஹீட் ஆகி சில நேரம் பேட்டரி போகலாம், இல்ல மொபைல் போன் வந்து தீப்பிடிக்கிறதுக்கோ வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. அடுத்ததா உங்களுடைய மொபைல் போனை நீங்க சார்ஜ் பண்ணும்போது டைரக்டா வெயில்ல வச்சு சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே சார்ஜ் பண்றதுனாலயும் உங்களுடைய மொபைல் போன் வந்து அதிக ஹீட் ஆகும், வெயில் படுறதுனால ஹீட் அதிகமாகி அது தீப்பிடிக்கவோ இல்ல வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. இல்ல உங்க மொபைல் போன் வந்து அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல வச்சு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா டிவி மேல இல்ல வீட்ல ஏதாவது ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு டிவைஸ் மேல உங்களுடைய மொபைல் போனை வச்சு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே அந்த டிவைஸால வரக்கூடிய ஹீட்டும் உங்க மொபைல் போனுக்கு போகும், சார்ஜ் பண்றதுனால சில ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி அந்த ஹீட் வந்து ஒரு லிமிட்டை தாண்டும் போது அந்த மொபைல் போன் வந்து தீப்பிடிக்கிறதுக்கோ இல்ல வெடிக்கிறதுக்கோ சான்சஸ் அதிகம் இருக்குது. அடுத்ததா பெரும்பாலும் மொபைல் போன் வந்து உங்க பாக்கெட்ல இருக்கும்போது தீப்பிடிக்கிறத நம்ம நிறைய டைம் பார்த்திருப்போம், நிறைய வீடியோஸ்லயும் பார்த்திருப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, நம்ம ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்ம மொபைல் போனை வைக்கும்போது அந்த மொபைல் போன் வந்து அந்த டைட் ட்ரெஸ்னால அது வந்து லைட்டா பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரொம்ப நாள் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு சிலருடைய மொபைல் போன் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து அந்த பெண்ட் ஆனதே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இந்த மொபைல் போன்ல நம்ம அந்த பிரஷர் கொடுக்கும்போது அந்த பெண்ட் ஆகிற அந்த பிரஷர் கொடுக்கும்போது அந்த பிரஷர் வந்து டைரக்டா பேட்டரிக்கு போகும்போது அதுல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி சம்டைம்ஸ் அந்த பேட்டரி வந்து ஒன்னு வெடிச்சிரும் இல்ல அதுல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அதுல தீப்பிடிக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்ததா நிறைய பேர் மொபைலை வந்து கார்ல சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த கார்ல யூஸ் பண்ற சார்ஜர் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் தேர்ட் பார்ட்டில ரொம்ப சீப்பான ரேட்ல வரக்கூடிய சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சார்ஜர்னாலையும் உங்களுடைய மொபைல் போன்ல ஷார்ட் சர்க்யூட் ஆகியோ இல்ல ஓவர் ஹீட் ஆகியோ வெடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கார்ல சார்ஜர் யூஸ் பண்றதை விட பவர் பேங்க் யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால பெரும்பாலும் ப்ராப்ளம் வரதும் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால உங்க கார்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்ட்
பிராண்டடான சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப சேஃபான விஷயம் வந்து ஒரு பவர் பேங்க் வாங்கி யூஸ் பண்றதுதான். பவர் பேங்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போனுக்கு பெருசா ப்ராப்ளம் வராது. அது ரொம்ப சேஃபா இருக்கும். சோ இதெல்லாம் தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மொபைல் போன்ல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ரிப்பேர் பண்ற ஷாப்ல அவங்க கரெக்டான அதுக்கான ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸை யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத பாருங்க. தேவையில்லாம ரொம்ப லோ குவாலிட்டியான ரொம்ப சீப்பான பேட்டரியோ இல்ல வேற ஸ்பேர் பார்ட்ஸோ மாத்தும் போது அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதுல ஷார்ட் சர்க்யூட் ஆகி உங்க மொபைல் போன் வந்து தீ பிடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சில நேரம் ஓவர் பிரஷர்னால வெடிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால ரிப்பேர் பண்றவங்க உங்க மொபைல் போனை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் யூஸ் பண்ற இடங்கள்ல கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்க. இல்ல முடிஞ்ச அத்தாரைஸ்டு டீலர் கிட்டே சர்வீஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் போறோம். அங்க போறீங்கனாலும் அவங்க நல்லா சர்வீஸ் பண்றாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு அங்க சர்வீஸ் பண்ணுங்க. சோ நான் மேல சொன்ன இந்த மாதிரியான ப்ராப்ளங்களால தான் மொபைல் போன் வந்து வெடிக்கிறதுக்கோ இல்ல தீ பிடிக்கிறதுக்கோ அதிக சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நான் எதுவுமே பண்ணல. என்னுடைய மொபைல் போன் வந்து நான் ரொம்ப சேஃபா பெர்ஃபெக்ட்டா தான் யூஸ் பண்றேன். அப்படி இருந்தும் என்னுடைய மொபைல் போன் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ அதுக்கு முக்கியமான காரணம் மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளமா தான் இருக்கும். அதுக்கு அந்த பிராண்ட் தான் பொறுப்பேத்துக்கணும். சோ ஒரு மொபைல் போன் யூசரோட மிஸ்டேக்னால வெடிக்கும் இல்ல தீ பிடிக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான காரணங்களுக்குலாம் வெடிக்கும் தீ பிடிக்கும் அப்படிங்கறத நான் டீடைலா சொல்லியிருந்தேன். சோ இதை தவிர்த்து நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் பத்தி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நான் டீடைல்டா வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பை.